அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காணொளியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம், நாய்களுக்கு ரேக்கி எவ்வாறு உதவி செய்யும், ரேக்கி செய்வதால் நாய்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும், ரேக்கி எப்படி செய்யலாம் அதையும் பார்க்க போகிறோம். கூடுதலாக என்னுடைய அனுபவம், செடியோட ரேக்கி செய்த விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையும் நான் பகிர விரும்புகிறேன். இப்போது முதல்ல ரேக்கினா என்னன்னு பார்ப்போம். ரேக்கி அப்படிங்கிறது, அதாவது ரேக்கியை பற்றி அறியாதவர்களுக்காக இந்த தகவல். ரேக்கிங்கிறது ஜப்பானிய நாட்டை சேர்ந்த ஒரு பழங்கால குணமளிக்கும் ஒரு முறை. இது எப்படின்னா, ரேக்கி கொடுக்குறவங்க, அந்த ரேக்கி ஹீலர்னு சொல்லுவோம், அந்த ரேக்கியை கொடுக்குறவங்க ஆற்றலை தன்னுள் பெற்றுக்கொண்டு யார் உடல்நிலை இல்லாமல் இருக்காங்களோ, அவங்கள அணுகியிருக்காங்களோ, அவங்களுக்கு தன்னுடைய கைகள் வழியாக அவர்கள் உடம்பிற்குள் அந்த ஆற்றலை செலுத்துவாங்க. அது உடலில் சென்று உடலிலும் மனதிலும் அவர்களுக்கு தேவையான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது காலங்காலமாக ஜப்பானில் கடைப்பிடித்து கொண்டு வந்த ஒரு முறை. பல வெற்றிகளையும் அடைஞ்சிருக்கு. இப்போ உலகளவில் ரேக்கி பயிற்சி செய்யப்படுது. ஆனால் ரேக்கியை விலங்குகள் மேலேயும் பயிற்சி செய்யலாம், விலங்குகள் மேலேயும் ரேக்கி கொடுக்கலாம், ரேக்கி விலங்குகளுக்கும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமே இருந்தது. சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்படுது. இது அவரவருடைய சொந்த அனுபவத்திலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரேக்கி எப்படி நல்லதாக இருக்குது, எப்படி நல்லது செய்யுது அப்படின்றது. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, செடிக்கு கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும்போதுலேருந்தே நான் ரேக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு ரேக்கி ஹீலர். நான் ரேக்கி பயிற்சி அவளுக்கு ரேக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். முதல் முறை நான் ரேக்கி பண்ணுவான்னு கேட்கும்போது அந்த வார்த்தையை அவளுக்கு புதுசு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அதனால் இப்போயே என்னை பார்த்துட்டு இருந்தா, ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவளை படுத்துட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா, நான் உட்காந்துட்ருக்கேன். அப்படியே நான் ரேக்கி அவளுக்கு அவன் மேலே ரேக்கியை செலுத்தினேன், அந்த ஆற்றலை. அப்போ அந்த ஆற்றல் உள்ளே வாங்கும்போது அவளுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அவளுக்குள்ளே அதை உணர்ந்திருக்கா. அதனால் ரொம்ப அமைதியாக இருந்தாள். நான் ஒரு 3 நிமிடங்களுக்கு மேலே முதல்ல செய்யலை. அவள் குட்டிங்கிறதுனாலே ஒன்று, 2வது அது முதல் முறையாக செய்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும். ஆனால் அந்த 3 நிமிடங்களுமே அவள் ரொம்ப அமைதியாக இருந்தாள். அப்போது ரேக்கினா ஏதோ ஒன்று நமக்கு வருது, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நமக்கு அது நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு அது புரிஞ்சிட்டு இருந்திருப்பாள். உண்மையிலேயே விலங்குகள், குறிப்பாக நாய்கள் எல்லாமே ரேக்கி ஆற்றலை ரொம்ப அற்புதமாக பெற்றிருக்கோம் அப்படின்வாங்க. ஏன்னா நாய்களே ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல அருமையான ஒரு மனநிலை கொண்டது, உணர்வு கொண்டவை. அப்போ அவங்களுக்கு இந்த பாசிட்டிவான எனர்ஜி உள்ளே போகும்போது அவங்க அதை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நான் ரேக்கி அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அது உடல்நிலை எந்த காரணமும் இல்லை, ரேக்கி ஆற்றல் அது நல்லது, அதனால கொஞ்சம் கொடுப்போன்ட்டு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு. அப்போ ரேக்கின்றது என்ன, அப்போ என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ரேக்கி பண்ணவான்னு கேட்டால் உடனே அதுக்கு தயாராக ஆக ஆரம்பித்தேன். அப்போது என்ன ஆகும்னா, அது பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்துவேன். ஏதாவது உடல்நிலை அவளுக்கு சரியில்லைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் பண்ணுவேன், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பார்த்தேன்னா அவன் மெல்லமாக தூக்கம் வந்துடும், அவளுக்கு தூங்கிடுவாள். சில சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். அப்போ நான் எனக்கு கண் எடுத்துச்சுன்னு சொன்னால், அவன் முழிச்சிட்ருக்கான்னா அவன் மூக்கால் என் கையை அப்படி மெல்லமாக முத்தமிடுவாள். தூங்காத, எனக்கு ரேக்கி பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் டக்குன்னு என் கண்ணை விழிச்சிட்டு நான் பண்ணுவேன். அப்போ ரேக்கி பண்ணுறதுனா என்ன, அப்போ நான் தூங்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நாளைக்கு மொட்டை மாடியில், அவளுக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மொட்டை மாடியில் இருந்தோம். நடைப்பயிற்சி ரொம்ப கம்மியாக போயிட்டு மொட்டை மாடியில் இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், ரேக்கி பண்ணவா அப்படின்னு கேட்டால் அவள் ஒத்துக்கலைன்னா பொதுவாக தயாராகிற மாதிரி அவள் தயாராகலை. அப்போ நான் ரேக்கி உனக்கு வேணும்னா என் கையில் முத்தம் கொடு அப்படின்னு கை நீட்டினேன். அவன் முத்தம் கொடுக்காது மட்டும் இல்லை, அப்படியே தலையை திருப்பி இறங்கியோலாம் பார்த்தா, இப்படி மேலே பார்த்தா, கீழே பார்த்தா, என் பக்கமே திரும்பலை. சரி, அவளுக்கு கண்டிப்பாக விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. முதல் முறையாக அவன் மறுத்துருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வரோம். கீழே இறங்கி வந்தோடனே அவள் கட்டில் போய் செட்டில் ஆன அப்புறம் நான் கேட்டேன், இப்போ உனக்கு ரேக்கி பண்ணவா, ரேக்கி வேணும்னா அம்மா கையில் முத்தம் கொடு அப்படின்னு என் கை நீட்டினேன். உடனே முத்தம் கொடுத்தேன். அப்போ அவளுக்கு அங்கே மாடியில் பண்ணிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது, அவளுக்கு ரேக்கி தேவையாக இருக்கான்னா அவளுக்கு வசதிப்பட்ட இடத்துல பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்கா. இதுதான் நம்ம ரேக்கியில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பெற்றுக்கொள்பவர்களோட விருப்பம் இருக்கணும், அவங்களுக்கு வசதியான இடத்துல அவங்க இருக்கணும். இப்போ நாய்களால் சொல்ல முடியுமானா சொல்ல முடிஞ்சிருக்குங்க தான் உண்மை. பெட்டோட ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா பெட் ஃபேமிலிஸ்லையும் இந்த நாய்கள் எப்படி தங்களுடைய விருப்பத்தையோ வேண்டாங்கிறதையோ சொல்லணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு ரேக்கி பண்ணும்போது ரொம்ப நல்லாவே அவங்க அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க.
டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த ரேக்கியை உணர ஆரம்பித்த உடனே நம்ம முடிக்கிற வரைக்கும் அவங்க எழுந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து ரேக்கி பண்ண தெரியாதவங்க, ரேக்கி கற்றுக்காதவங்க, அப்போ அவங்க ரேக்கி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதை ரேக்கியாக நீங்கள் வந்து கற்றுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், அதை பயன்படுத்துவோம், சிம்பிள்ஸை விஷுவலைஸ் பண்ணுவோம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும், நீங்கள் ரேக்கி கற்றுக்கலனாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் பெட்டுக்கு கொடுக்குறதா அப்படின்னு நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரேக்கியை கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த காணொலிக்குள்ளே போவோம். நான் செடியோட இந்த ரேக்கி பண்ண ஏற்க மறுத்ததும் அப்புறம் ஒத்துக்கிட்டதுக்குமான வீடியோ வந்து அந்த ஷார்ட்ஸை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒன்று வேணும் வேணான்றது தெளிவாக சொல்கிறாங்கன்றதையும், ரேக்கியை விரும்புகிறாங்க, ரேக்கியோட எஃபெக்டாக தூங்கினதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ரேக்கியோட பலன்கள் என்ன, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம். ரேக்கியினால் நாய்களுக்கு ஏற்படும் நன்மைகள். ரேக்கி நாய்களுக்கு முதலில் மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது, பதட்டத்தை குறைக்க உதவுகிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் உடல் ரீதியான உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அந்த உபாதைகளை போக்க உதவுகிறது. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது அவங்களுக்கு நெருக்கமானவர்களை பிரிவதால் ஏற்படக்கூடிய வேதனை, அந்த வேதனையிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரவும் ரேக்கி உதவி செய்கிறது. அறுவை சிகிச்சை, அதை தொடர்ந்து வரக்கூடிய உடல் மன உபாதைகள் எல்லாத்துக்குமே வந்து ரேக்கி சிறந்த பலனை தரும். நீங்கள் வந்து எந்த காரணத்தினால உங்கள் செல்லப்பிராணிக்கு ஒரு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி வந்தாலுமே கூடுதலாக நீங்கள் ரேக்கியும் கொடுக்கும் பொழுது அது மிக சிறப்பாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இப்போது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் வலி, உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் ரேக்கி ரொம்ப அற்புதமான ஒரு தேர்வாக இருக்கும். நீங்கள் எந்த சிகிச்சை முறையை வந்து உங்கள் செல்லப்பிராணிக்கு மேற்கொண்டு இருக்கீங்களோ அந்த சிகிச்சை முறையோடு சேர்த்து நீங்கள் ரேக்கியும் அளிக்கும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். குணமளித்தலை கொஞ்சம் விரைவுபடுத்தும், நல்லாவே விரைவுபடுத்தும். ரேக்கி பயிற்சி பெறாதவர்கள் தங்கள் நாய்களுக்கு ரேக்கி செய்யலாமா? அதாவது இப்போ ரேக்கி பயிற்சி அப்படின்னும்பொழுது, இப்போது முறையாக ரேக்கி பயிற்சியாளர்கள் தங்கள் குருவிடமிருந்து பயிற்சி பெற்று பின் அந்த ரேக்கி ஆற்றல் தங்களுக்குள்ளும் தேவைப்படுவர்களுக்கும் செலுத்துவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு வேளை ரேக்கி கற்றுக்கல இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரேக்கி அப்படின்றத நீங்கள் உங்கள் நாய்க்கு செலுத்த முடியாது போனாலும், நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான ஆற்றலை வந்து உங்கள் நாய்க்குள் செலுத்த முடியும். அதற்கு ரேக்கி தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இது நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் காணக்கூடிய காட்சியும், நீங்கள் நேர்மறையான ஆற்றலை உங்கள் நாய்க்கு அளிக்கிறேன் என்ற உங்களுடைய நம்பிக்கையும் நல்ல பலனை தரும். ஆனால் நீங்கள் முறையாக ரேக்கி கற்றுக்கிட்டு பண்ண விரும்பினா, நல்ல ஒரு ரேக்கி ஆசிரியராக பார்த்து நீங்கள் பயிற்சி பெற்று பிறகும் நீங்கள் அற்புதமாக உங்கள் நாய்க்கு சிகிச்சை தரலாம். இப்போது நாய்களுக்கு எப்படி ரேக்கி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. உங்கள் நாய்க்கு ரொம்ப விருப்பமான இடமா அது இருக்கணும். அது அங்கே ஓய்வாக, தளர்வாக, ரிலாக்ஸ்டாக படுத்திருக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கணும். அடுத்தது உங்கள் நாய்க்கு ரேக்கி அப்போ பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பண்ணும்போது உங்கள் நாய் வந்து எதிர்த்தாலோ, அதாவது பண்ண விடாமல் தடுத்தாலோ, அந்த இடத்த விட்டு எழுந்தாலோ விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ரேக்கி அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா, இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கையில் முத்தம் கொடுக்க சொல்லலாம். இங்கே படுத்துக்கிட்டா உனக்கு ரேக்கி பண்ணனா இங்கே படுத்துக்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி அவங்களுடைய அணுகுமுறையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கா, இல்லை ஒதுங்கி போகிறாங்களா அப்படின்னு. அவங்க தயாராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் மனதிற்குள் நல்ல நேர்மறையான, நல்ல குணமளிக்கும் ஆற்றலை உங்கள் நாய் மீது செலுத்துவதாக நீங்கள் வந்து உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டு நிதானமாக உங்கள் மனக்கண்ணில் ஒரு காட்சியை உருவகப்படுத்திக்கோங்க. உங்கள் கைகளிலிருந்து நேர்மறை எண்ணங்கள் உங்கள் நாய்க்கு நீங்கள் செலுத்துகிற மாதிரி. அதன் பிறகு நாய்களுக்கு இருதயத்தில், முதுகில், காலில், பாதங்களில், தலையில் தொடங்கி ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து உங்கள் கையை நிறைய வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் உயரமாகவும் வைக்கலாம். நாய்களுக்கு எங்கேன்னு காயம் இருந்ததுன்னா அந்த காயத்திற்கு சற்று மேலே வந்து நீங்கள் கைகளை வைத்து இந்த நேர்மறை ஆற்றலை வந்து நீங்கள் செலுத்தலாம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.